தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஆப்பிள் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. அமெரிக்காவில் ஆப்பிள் நிறுவன அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் ஏஐ ஆய்வகங்கள் அமைக்க கூகுள் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 20 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறனை வளர்க்க நடவடிக்கை என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா உறுதி. கோயில் நகரமான மதுரைக்கும் தொழில் நகரமான பெங்களூருக்கும் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கியதால் வளர்ச்சி பெருகும். தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி நம்பிக்கை. ஒரு திட்டத்திற்கு நிதியை ஒதுக்கிவிட்டு மத்திய அரசு நிபந்தனை விதிப்பது ஏற்புடையதல்ல. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதம் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம்பருப்பு பாமாயிலை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம். குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை மற்றும் பாதுகாப்புத்துறை இயக்குநர் அறிவிப்பு. சென்னையில் உள்ள தேவநாதன் அலுவலகத்தில் 3 கிலோ மதிப்பிலான தங்கம் பறிமுதல். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் அளித்த தகவலின்படி தங்கத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. கேரவன்களில் கேமராக்களை பொருத்தி நடிகைகள் உடைமாற்றுவதை படம் பிடிக்கின்றனர். கேரளா மட்டுமின்றி மற்ற மாநில சினிமா துறையிலும் பாலியல் சுரண்டல்கள் உள்ளதாக நடிகை ராதிகா சரத்குமார் பகிரங்க குற்றச்சாட்டு. அண்ணாமலையின் வெளிநாட்டு பயணத்தால் தமிழகம் அமைதி நிலைக்கு திரும்பி உள்ளது. அண்ணாமலையை எப்படி அனுப்பி வைப்பது என தெரியாமல் பாஜக தலைமையே தவித்ததாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, எண்ணூர், நாகை, பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கர்நாடக அரசை கவிழ்க்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பேரம் பேசும் பாஜக. காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு 100 கோடி வழங்குவதாக பாஜக பேரம் பேசியதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.